பிரதர், குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். வெரி குட், சூப்பர். இன்னைக்கு அப்பா இன்னைக்கு சூப்பர் ஸ்லோகன் சொல்லியிருந்தாரு. டபுள் கிரீடதாரி ஆகுங்கள் அப்படின்னு. டபுள் கிரீடதாரினா என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. உலக நன்மை காண பொறுப்பு கிரீடமும் தூய்மையின் ஒளி கிரீடம் அணிஞ்சிருக்கவங்க தான் டபுள் கிரீடதாரின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நமக்கு டபுள் கிரீடம் இருக்குன்ற குஷி வந்துருச்சு. டபுள் கிரீடதாரி டபுள் குஷி. சரி, ஓகே சிஸ்டர். வரதானமும் சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு முரளி சூப்பர் முரளி தான் சிஸ்டர். சரி, வாசிங்க. அப்பாவோட மகா வாக்கியங்களை கேட்போம். 5/12/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு கிடைக்கும் ஞானத்தின் மீது விசார் சாகர் மந்தன் ஞான மனனம் செய்யுங்கள். ஞான மனனம் செய்வதாலேயே சிந்தனை கடலை கடைதல் அமிர்தம் வெளிப்படும் அப்படின்னு ஒரு தலைப்பு, அருமையான தலைப்பு கொடுத்திருக்காங்க பிரதர். அப்பா, ஆமா, உங்களுக்கு கிடைச்சிருக்க ஞானத்தெல்லாம் சிந்தனை செய்யுங்க, சிந்தனை கடலை கடைங்க, அப்பதான் ஞானத்தின் அமிர்தம் வெளிப்படும் அப்படின்னு சொல்றாரு. இது அப்படியே பக்தி மார்க்கத்துல என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஸ்தூல பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் வெளிப்பட்டது அப்படின்னு கதை எழுதிட்டாங்க. நம்மளுடைய நினைவு சின்னம் தான் அதுவும். அதுலயும் பாருங்களேன், அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைவாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் விஷம் வெளிப்படும், அப்புறமேல அமிர்தம் வெளிப்படும். விஷத்தை சிவன் வாங்கிக்கிட்டாரு, அமிர்தத்தை தேவர்கள் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் கதை. பாருங்க, அந்த தேவர்கள் அசுரர்களும் யாரு? ஆமா, 21 பிறவி தேவர்களும் 63 பிறவி அசுரர்களும் சேர்ந்து இந்த சிந்தனை கடலை கடையும் போதான் ஞானத்தின் அமிர்தம் வெளிப்படும் அப்பா சொல்றாரு. கேள்வி கேட்கிறாங்க, 21 பிறவிகளுக்கு செல்வம் நிறைந்தவர்களாக ஆவதற்கான சாதனம் என்ன? பதில், ஞான ரத்தினங்கள். எந்த அளவிற்கு நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் ஞான ரத்தினங்களை தாரணை செய்கிறீர்களோ அந்த அளவு செல்வம் நிறைந்தவர்களாக ஆகிறீர்கள். தற்போதைய ஞான ரத்தினங்கள் அங்கு வைரம் வைடூரியங்களாக ஆகிவிடுகிறது. ஆத்மா ஞான ரத்தினங்களை தாரணை செய்து விடும் பொழுது, வாயிலிருந்து ஞான ரத்தினங்களை வெளிப்படுத்தும் பொழுது, ரத்தினங்களையே கேட்டுக்கொண்டு கூறிக்கொண்டும் இருக்கும் பொழுது, அப்பொழுதுதான் அவர்களுடைய மகிழ்ச்சியான முகத்தின் மூலமாக தந்தையின் பெயரை புகழடையும். அசுர குணங்கள் நீங்கி விடும் பொழுதுதான் செல்வம் நிறைந்தவராக ஆக முடியும் அப்படின்னு அப்பா சொல்லிருக்காங்க. ஆமா, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞானத்தின் செல்வம், இங்க ஞானத்தின் ரத்தினங்கள் உங்க புத்தியில தாரணை ஆகுதோ அந்த அளவுக்கு அது ஸ்தூல ரத்தினமா, அப்படி ஸ்தூல ரத்தினமா சத்தியுக திரேதாயுகத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் 21 பிறவியின் ஆஸ்தி, செல்வந்தர்களா ஆக போறீங்க அப்படிங்கிறாரு. எதன் மூலமா? இந்த ஞான ரத்தினங்களின் மூலமா. அதத்தான் இங்க இருக்கக்கூடிய இந்த ஞான ரத்தினங்கள் நாளைக்கு வைர வைடூரியங்களா மாறப்போகுது அப்படிங்கிறாரு. சரி, அப்புறம் இது எந்த அளவுக்கு ஆத்மா அந்த ஞானத்தின் தாரணை செய்தோ, வாயின் மூலமா வெளிப்படுத்திக்கிட்டு கேட்டுக்கொண்டும் கூறிக்கொண்டும் இருக்குமோ அந்த அளவுக்கு முகம் மலர்ச்சியோடு இருக்கும். எப்ப அந்த மகிழ்ச்சியான முகத்தை வெளிப்படுத்துறீங்களோ அப்பதான் தந்தையின் பேர் புகழடையும் அப்படிங்கிறார். மொத்தமா அசுர குணங்கள் எல்லாம் நீங்கிடும் போது செல்வந்தர்களா ஆயிடுவீங்க அப்படிங்கிறார். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் பக்தி பற்றி புரிய வைக்கிறார். சத்தியுகத்தில் பக்தி இருப்பதில்லை என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். ஞானம் கூட சத்தியுகத்தில் கிடைப்பதில்லை. கிருஷ்ணர் பக்தியும் செய்வதில்லை. ஞானத்தின் புல்லாங்குழலும் முரளி வாசிப்பதும் இல்லை. முரளி என்றால் ஞானம் அளிப்பது. முரளியில் மந்திர ஜாலம் என்ற பாடல் உள்ளதல்லவா? எனவே அவசியம் ஏதோ மந்திர ஜாலம் இருக்கும் அல்லவா? மனிதர்கள் கிருஷ்ணர் புல்லாங்குழலை வாசித்துக் கொண்டிருந்தார் என்று நினைக்கிறார்கள். அவருக்கு நிறைய மகிமையை செய்கிறார்கள். கிருஷ்ணரோ தேவதையாக இருந்தார் என்று தந்தை கூறுகிறார். மனிதனிலிருந்து தேவதை, தேவதையிலிருந்து மனிதன், இவ்வாறு ஆகிக் கொண்டே இருக்கின்றனர். தெய்வீக சிருஷ்டியும் இருக்கிறது, பெண் மனித சிருஷ்டியும் இருக்கிறது. இந்த ஞானத்தினால் மனிதனிலிருந்து தேவதை ஆகிறீர்கள். சத்தியுகமாக இருக்கும் பொழுது இது ஞானத்தின் ஆஸ்தி ஆகும். அதாவது சத்தியுகமாக இருக்கும் பொழுது இது
ஞானத்தின் ஆஸ்தியாகும். சத்தியுகத்தில் பக்தி இருப்பதில்லை. தேவதைகள் மனிதர்களாக ஆகிவிடும் பொழுது பக்தி ஆரம்பம் ஆகிறது. மனிதர்களை விகாரி என்றும் தேவதைகளை நிர்விகாரி என்றும் கூறப்படுகிறது. சொல்றீங்களா பிரதர்? கிருஷ்ணரை ஞானமும் இல்ல, அவருக்கு பக்தியும் இல்ல அப்படிங்கறத சொல்றாரு. ஞானத்தின் புல்லாங்குழல், அதாவது முரளியும் வாசிக்கிறது இல்ல, அங்க சத்தியுகத்துல பக்தியும் செய்துட்டு இருக்கிறது இல்ல. ஞானம் பக்தி ரெண்டு விஷயத்தையும் அப்பா பத்தி சொல்றேன் அப்படிங்கிறாரு. மனிதர்கள் துக்கமுடையவர்களா ஆகும் போது பக்தி செய்யறாங்க. ஆனா சத்தியுக திரேதாயுகத்துல சங்கமயுகத்துல நீங்க கேட்ட ஞானத்தின் பலன் இருக்கு இல்லையா, ஞானத்தின் பலன் ஆஸ்தி ரூபத்துல சத்தியுகத்திலயும் திரேதாயுகத்திலயும் கிடைக்குது. மனிதன்ல இருந்து தேவதையா மாறுறீங்க, தேவதையில இருந்து மறுபடியும் மனிதர்களா மாறிடுறீங்க அப்படிங்கிறார். மனித சிருஷ்டி இருக்குது, தெய்வீக குணங்கள் அந்த தேவதைகளின் சிருஷ்டியும் இருக்குது அப்படிங்கிறாரு. மனிதன்ல இருந்து தேவதையாகணும், தேவதையில இருந்து மனிதன் ஆகணும், இதுதான் டிராமா அப்படின்னு சொல்றாரு அப்பா. மனிதர்கள் விகாரி, தேவதைகள் நிர்விகாரி. ஆமா ஆமா, 5 விகாரங்கள் நிரம்பியவர்கள் மனிதர்கள், அதனால அவங்கள விகாரின்னு சொல்றோம். விகாரங்களே என்னன்னு தெரியாதவர்கள் தேவதைகள், அவங்கள நிர்விகாரிகள்னு சொல்றோம். அது ஒரு பாயிண்ட் அதுல இருக்கு, அதனால என்று கூறப்படுது. தேவதைகளின் சிருஷ்டி படைப்பிற்கு தேவதைகளின் படைப்பிற்கு தூய்மையான உலகம் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள். தேவதையிடம் பிறகு இந்த ஞானம் இருக்காது. தேவதைகள் சத்கதியில் இருக்கிறார்கள், ஞானம் துர்கதியில் இருப்பவர்களுக்குத்தான் வேண்டும். இந்த ஞானத்தினால் தான் தெய்வீக குணங்கள் வருகின்றன. ஞானத்தின் தாரணை உடையவர்களின் நடத்தை தேவதைகளுக்கு உரியதாக இருக்கும். குறைவான தாரணை உடையவர்களின் நடத்தை கலப்படமாக இருக்கும். அசுர நடத்தை என்றோ கூற மாட்டார்கள். தாரணை இல்லை என்றால் என்னுடைய குழந்தைகள் என்று எப்படி அழைக்க முடியும்? குழந்தைகள் தந்தையை அறியாமல் உள்ளார்கள் என்றால் பின் தந்தை கூட குழந்தைகளை எவ்வாறு அறிந்திருப்பார்? எவ்வளவு அவதூறான சொற்களால் தந்தையை திட்டுகிறார்கள். சொல்லுங்க பிரதர். இந்த ஞானம் எந்த அளவுக்கு தாரணையாயிருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு குணம் தாரணையாயிருக்கும். அந்த குணங்களின் மூலமா தான் நீங்க வார்த்தை நடத்தையை வெளிப்படுத்துறீங்க. அப்ப தாரணை இல்ல அப்படின்னா அந்த குணமும் இருக்காது, நடத்தையின் மூலமாவும் வார்த்தைகள் மூலமாவும் தவறு செய்துகிட்டே இருப்பீங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருது. இப்படி தவறு செய்யறவங்களை எப்படி நான் என்னுடைய குழந்தைங்கள்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. சரிங்க சிஸ்டர். தாரணை இல்லை என்றால் குழந்தைகள் என்று எப்படி அழைக்க முடியும்? குழந்தைகள் தந்தை அறியாமல் உள்ளார்கள். பின் தந்தைக்கு குழந்தைகளை எவ்வாறு அறிந்திருப்பார்? அவதூறான சொற்களால் தந்தையை திட்டுகிறார்கள். பகவானை நிந்தனையை செய்வது எவ்வளவு மோசமானது! பின் அவர்கள் பிராமணர்களாக ஆகிவிடும் பொழுது நிந்தனை செய்வது நின்று விடுகிறது. எனவே இந்த ஞானத்தை விசார் சாக்கரமந்தன் சிந்தனை கடைதல் செய்ய வேண்டும். மாணவர்கள் ஞான மனனம் செய்து ஞானத்தில் முன்னேற்றம் காண்கிறார்கள். உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கிறது. அதன் மீது நீங்கள் ஞான மனனம் செய்வதால், அதாவது சிந்தனை கடலை கடைவதால் அமிர்தம் வெளிப்படும். ஞான மனனம் ஆகவில்லை என்றால் பின் என்ன மனனமாகும்? அசுர சிந்தனையின் மனனம். அதனால் குப்பைதான் வெளிப்படும். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரியமானவர்கள் ஆவீர்கள். மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கான கல்வியை தந்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்துள்ளீர்கள். என்பதை அறிந்துள்ளீர்கள். சொல்லுங்க பிரதர். அந்த பகவான நிந்தனை செய்யறாங்க அப்படின்னா சூத்திரர்களா இருக்கும் போது, அந்நியானியா இருக்கும் போது தந்தையை நிந்தனை செய்துகிட்டே இருக்காங்க. அவங்களே பிராமணர்களா மாறிடும் போது தந்தையை நிந்தனை செய்யறது நின்றுது அப்படின்னாரு. இங்க எப்பவுமே இந்த சிந்தனை கடலை கடைஞ்சிட்டே இருக்கணும். இந்த தந்தை கொடுத்த இந்த ஞானத்தின் சிந்தனை செய்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த சிந்தனையை செய்யலன்னா வேற என்ன சிந்தனை செய்துட்டு இருப்பீங்க? அசுர சிந்தனை செய்துட்டு இருப்பீங்க, விகாரங்களின் சிந்தனை செய்துட்டு இருப்பீங்க. அப்ப குப்பை தான் வெளிப்படும் அப்படிங்கிறார். அமிர்தம் குப்பை, அங்க கூட விஷம் வெளிப்பட்டதுன்னு எழுதியிருக்காங்க இல்லையா? ஆமா, அதுதான் விஷம். விகாரங்களின் சிந்தனை செய்திருக்கும் போது விஷம் குப்பை தான் வெளிப்படும் அப்படிங்கிறாரப்பா. மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கான கல்வியை தந்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்துள்ளீர்கள். தேவதைகளோ கற்பிக்க மாட்டார்கள். தேவதைகளுக்கு ஒரு பொழுதும் ஞானக்கடல் என்று கூறப்படுவதில்லை. தந்தை தான் ஞானக்கடல் ஆவார். எனவே நமக்குள் அனைத்து தெய்வீக குணங்களும் உள்ளனவா என்று உங்களிடம் கேட்க வேண்டும். ஒருவேளை அசுரகுணம் உள்ளது என்றால் அவற்றை நீக்கிவிட வேண்டும். அப்பொழுதுதான் தேவதை ஆகி விடுவீர்கள். இப்பொழுது நீங்கள்
நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் உள்ளீர்கள், ம், புருஷோத்தமராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே வாயுமண்டலம் கூட மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். ம், சீச்சி விஷயங்கள் வாயிலிருந்து வெளிப்படக்கூடாது, இல்லை என்றால் குறைவான தரத்தினர் என்று கூறப்படுவார்கள். ம். அதான் அந்த ஞானத்தின் மூலமா குணம் தாரணை ஆகுது. நீங்க ஞானத்தை என்னமோ சொன்னாரே சிஸ்டர், குணம் தாரணை ஆகிறது இல்லைன்னு சொன்னாரா? ஆமா, அதாவது அனைத்து தெய்வீக குணங்களும் நமக்குள் அனைத்து தெய்வீக குணங்களும் உள்ளன. check பண்ணிக்கணும். அசுரகுணம் உள்ளதுன்னா நீக்கணும். அப்பொழுதுதான் தேவதை ஆகுவீங்க. புருஷோத்தம சங்கமயுகத்துல இப்ப இருக்கிறோம். எனவே வாயு மண்டலம் கூட மிகவும் நன்றாக இருக்கும். சீச்சி விஷயங்களை வாயிலிருந்து வெளிப்படுத்த கூடாது. ஆமா, செக் பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. முதல்ல உங்களுக்குள்ள தெய்வீக குணங்கள் ஞானம் நல்லா கேட்டிருக்கீங்க, தாரணை ஆயிருக்குதுன்னா குணங்கள் வெளிப்படணும். குணங்கள் வந்திருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது அசுர குணங்கள் வருது, வாயின் மூலமா சீச்சி விஷயங்கள், நடத்தையின் மூலமா தவறான காரியங்கள் செய்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. சரி, ஓகே சிஸ்டர். கூறப்படுவார்கள். வாயு மண்டலத்தினால் உடனே தெரிந்து விடுகிறது. வாயிலிருந்து வார்த்தைகளே துக்கம் தரக்கூடியதாக வெளிப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் பெயரை விளங்க வைக்க வேண்டும். எப்பொழுதும் முகம் மகிழ்ச்சியுடன் கூடியதாக இருக்க வேண்டும். வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்கள் தான் வெளிப்பட வேண்டும். இந்த லட்சுமி நாராயணர் எவ்வளவு மகிழ்ச்சியான முகத்துடன் இருக்கிறார்கள். இவர்களுடைய ஆத்மாக்கள் ஞான ரத்தினங்களை தாரணை செய்து இருந்தார்கள். வாயிலிருந்து இந்த ரத்தினங்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள். ரத்தினங்களையே கேட்டும் கூறிக்கொண்டும் இருந்தார்கள். எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் எடுக்கும் ஞான ரத்தினங்கள் பிறகு உண்மையான வைடூரியங்களாக ஆகிவிடுகின்றன. 9 ரத்தினங்களின் மாலை ஒன்றும் வைரம் வைடூரியங்களினுடையது கிடையாது. இவை சைத்தன்ய உயிருள்ள ரத்தினங்களின் மாலை ஆகும். மனிதர்கள் பின் அந்த ரத்தினங்கள் என்று நினைத்து மோதிரங்கள் ஆகியவை அணிந்து கொள்கிறார்கள். ஞான ரத்தினங்களின் மாலை இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் தான் அமைகிறது. இந்த ரத்தினங்கள் தான் 21 பிறவிக்கு செல்வம் நிறைந்தவர்களாக ஆக்கிவிடுகிறது. இந்த ஞான ரத்தினங்களின் மாலை அப்படிங்கறது சொல்றாரு. ஞான ரத்தினங்கள் இங்க நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் அங்க உங்களுக்கு ஸ்தூல ரத்தினமாக கிடைக்கும். ஆனா மனிதர்கள் இந்த பக்தி மார்க்கத்துல என்ன செய்துட்டாங்க அப்படின்னா மாலையா போட்டுக்கிறாங்க. நவரத்தினங்கள் மாலை அப்படின்னா அந்த வைரம், வைடூரியம், முத்து, பவளம், மாணிக்கம், மரகதம், அப்புறம் கோமேதகம், புஷ்பராகம், அந்த நீலக்கல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அது ரத்தினங்கள் தான். ஆனா அது ஸ்தூல ரத்தினங்கள், அதாவது ஸ்தூல ரத்தினங்கள். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா அஸ்த ரத்தினங்கள்னு அப்பா சொல்றாரு இல்லையா, உயிரோட்டமான ஆத்மாக்கள். சத்தியுகத்து மகாராஜா மகாராணிகளா வந்தவங்க, அவங்களதான் அந்த ரத்தினங்கள் உயிரோட்டமான ரத்தினங்கள்னு சொல்லப்படணும். ஆனா அவங்களுடைய நினைவார்த்தமா கையில மோதிரங்கள், மாலையெல்லாம் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. எப்ப அந்த ஞான ரத்தினங்களுக்கு எவ்வளவு மகிமை இருக்குது பாருங்களேன். உங்களுடைய நினைவு சின்னம் தான் முழு உலகத்திலயும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயும் இருக்குது அப்படிங்கிறார். எதெல்லாம் விசேஷ தன்மை வாய்ந்ததா இருக்குதோ, பக்தர்களோ துவாபர கலியுகத்துல விசேஷமானதா இருக்கட்டும், சத்தியுகத்துல விசேஷமானதா இருக்கட்டும், எல்லாமே சங்கம யுகத்துல நீங்க செய்த காரியம்தான் அப்படிங்கிறார். திருவைக்கு செல்வம் நிறைந்தவர்களாக ஆக்கி விடுகிறது. இந்த செல்வத்தை யாருமே கொள்ளையடிக்க முடியாது. இங்கு அணிந்தார்கள் என்றால் உடனே யாராவது கொள்ளையடித்து விடுவார்கள். எனவே தங்களை மிக மிக அறிவாளியாக ஆக்க வேண்டும். அசுர குணங்களை நீக்கிவிட வேண்டும். அசுர குணங்கள் உடையவர்களுடைய முகமே அது போல் ஆகிவிடுகிறது. கோபத்திலோ சிவப்பு செம்பு போல ஆகிவிடுகிறார்கள். காம விகாரம் உடையவர்களோ ஒரேடியாக கருப்பு முகம் உடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். கிருஷ்ணரை கூட கருப்பாக காண்பிக்கிறார்கள் அல்லவா? விகாரங்களின் காரணமாகத்தான் வெண்மையிலிருந்து கருநீலமாக ஆகிவிட்டார். குழந்தைகளாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் விசார் சாக்கர் மந்தன், அதாவது ஞான மனனம் செய்ய வேண்டும். இந்த படிப்பு மிகுந்த செல்வம் அடைவதற்கு ஆனது ஆகும். குழந்தைகளாகிய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது வரைக்கும் சொல்லிட்டீங்களா பிரதர்? ஆமா, இந்த முரளி ஃபுல்லாவே ஞான சிந்தனை செய்யறதுக்காகவே சொல்லிட்டு இருக்காரு. கோபம் வரும்போது உங்களுடைய முகம் என்ன மாதிரி மாறுது, சிகப்பா மாறுது, செம்பு போல மாறுது அப்படிங்கிறாரு. காம விகாரம் விழுந்துட்டீங்கன்னா எப்படி ஆயிருங்க, கருப்பா மாறிடுங்க.
கிருஷ்ணருடைய நினைவு சின்னம் கூட காமிக்கிறாங்க இல்லையா, கருப்பா இருக்குது ஜெகநாத் புரியில அந்த சிலைகளை காமிக்கிறாங்க, கிருஷ்ணருடைய சிலைய. அதே வெள்ளையா மாறினது ஸ்ரீநாத் மந்திர்ல இப்படி வெள்ளையா மாறினது மாதிரி காமிக்கிறாங்க, வெள்ளையா இருக்க இந்த சிலைகளை காமிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் சிந்தனை செய்யணும். காம விகாரத்துல விழுந்த கிருஷ்ணர் கருப்பா மாறிட்டாரு அப்படின்னா, அந்த சத்தியோ திரேதாயுகத்துல வெள்ளையா இருந்தோம், ஆத்மானது தூய்மையா இருந்துச்சு. துவாபர கலியுகத்துல விகாரங்களுக்கு வசமானதுனால கருப்பா மாறிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த நினைவு சின்னங்கள் அமைச்சிருக்காங்க. முதல்ல ரத்தினங்கள் நம்மளுடைய நினைவு சின்னமா இருக்குது, அதுக்கு முன்னாடி இந்த பார்க்கடல் நினைவு சின்னமா இருக்குது. அப்புறம் இப்ப என்னது, இந்த மாலை மாலை இல்ல, இப்ப என்னமோ சொல்ல, கருப்பு வெள்ளை இந்த சித்திரங்கள், ஜட சித்திரங்கள், கிருஷ்ணனுடைய சித்திரங்கள், இதுவும் கூட நினைவு சின்னமா இருக்கு. இதெல்லாம் மாத்தி மாத்தி உட்காந்து சிந்தனை செய்து பார்க்கணும். அப்படின்னா உங்களுக்குள்ள நல்ல தாரணை ஏற்படும். எப்படிலாம் இந்த உலகம் அமைச்சிருக்குது, டிராமா எவ்வளவு நன்மை செய்திருக்குது, டிராமா நம்ம செய்த காரியத்துக்கெல்லாம் எப்படி மகிமைப்படுத்துற மாதிரி ஒரு காரியங்களை செய்திருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும். இதெல்லாம் எந்த யுகத்திலயுமே தெரியாது நமக்கு. துவாபர கலியுகத்துலதான் கடந்து வந்தோம். ஆனா இதெல்லாம் எப்படி அமைச்சிருக்காங்களே, இதெல்லாம் யாருன்னு நமக்கு தெரியாது, இதெல்லாம் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியாது. சங்கம யுகத்துல எல்லாமே தெரியுது பாத்தீங்களா உங்களுக்கு. அதான் சிந்தனை கடலை கடைங்க. அப்ப இந்த குஷி ஏற்படும் உங்களுக்கு. ஏற்படும் போது தந்தையின் பேர் புகழடைன்னு முதல்ல சொன்னார் இல்லையா, தேவதைகள் முகம் கூட எப்போ மகிழ்ச்சியானதா காமிச்சிருக்காங்க. ஞானம் இல்லாம அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க. நீங்க ஞானம் நிறைஞ்சதோட மகிழ்ச்சியா இருக்கணும். நேத்து கூட வரதனால தானே சொல்லியிருந்தாரு. சரி, குயின் ராணி விக்டோரியாவின் மந்திரி முதலில் மிகவும் ஏழையாக இருந்தார். மந்திரம் ஏற்றி படித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த படிப்பு ஏதாவது ரத்தினமாக உள்ளதா என்ன? நாலேஜ், ஞானம் படித்து முழுமையாக பொசிஷன், பதவி அடைந்து விடுகிறார்கள். எனவே படிப்பு பயன்பட்டது, பைசா அல்ல. படிப்புதான் செல்வம் ஆகும். அது எல்லைக்கு உட்பட்டது. இது எல்லை இல்லாத செல்வம் ஆகும். தந்தையனுக்கு கற்பித்து உலகிற்கு அதிபதி ஆக்கி விடுகிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அந்த விக்டோரியா மகாராணியோட மந்திரி படிச்சு மண்விளக்குனாலே படிச்சாராம். படிச்சு அந்த பதவி அடைஞ்சாரு, மந்திரி பதவி அடைஞ்சாரு. படிப்பின் மூலமா தானே பதவி அடைஞ்சாரு மந்திரி பதவிய. அப்புறம் அது ஒரு பிறவிக்கான விஷயமா இருக்குது. ஒரு பிறவிக்கு அந்த மாதிரி படிச்சு இது அடையிறாரு, பதவி அடையிறாரு. அது எல்லைக்கு உட்பட்டது. ஆனா உங்களுடைய விஷயம் எல்லையற்றது. இந்த ஒரு முறைதான் படிப்பு படிக்கிறீங்க. ஆனா 21 பிறவி சொர்க்கத்தின் ஆசை அடைஞ்சிட்டீங்க பாத்தீங்களா. படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு அப்ப அத. ஆமா, இப்ப கூட மண் வழக்குல படிக்கிறீங்க அப்படின்னா ஏழைகளை சொல்றாங்க இல்லையா. இப்பதான் நீங்க ஏழை ஆயிட்டீங்க, நாளைக்கு மிகப்பெரிய செல்வந்தர்களா மாறிடுவீங்க அப்பா சொல்லுவார் இல்லையா நம்மள, பெக்கர் டு பிரின்ஸ் அப்படின்னு. அதே போல இப்ப நீங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இது எல்லையில்லாத செல்வமாகும். தந்தை நமக்கு கற்பித்து உலகிற்கு அதிபதி ஆக்கி விடுகிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அங்கோ செல்வம் சம்பாதிப்பதற்காக கல்வியை கற்க மாட்டார்கள். அங்கோ இப்பொழுதைய இப்பொழுதைய முயற்சியினால் ஏராளமான செல்வம் கிடைக்கிறது. செல்வம் அவினாஷி, அறியாததாக ஆகிவிடுகிறது. தேவதைகளிடம் நிறைய செல்வம் இருந்தது. பிறகு வாம மார்க்கம் ராவண ராஜ்யத்தில் வந்து விடும் பொழுது கூட எவ்வளவு செல்வம் இருந்தது, எவ்வளவு கோவில்கள் கட்டினார்கள். பிறகு பின்னால் வந்த முகமதியர்கள் கொள்ளை அடித்தார்கள். எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தார்கள். தற்காலத்தைய படிப்பினால் இவ்வளவு செல்வந்தராக ஆக முடியாது. எனவே இந்த படிப்பினால் பாருங்கள் மனிதர்கள் என்னவாக ஆகிவிடுகிறார்கள். ஏழையிலிருந்து செல்வந்தர். சொல்லுங்க. அதான் இப்ப படிக்கிறதுனால இவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் ஆயிட முடியுமா உங்களால? துவாபர யுகத்திலே பாருங்க எவ்வளவு பெரிய கோயில் எல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு, எவ்வளவு செல்வங்களை முகமதியர்கள் கொள்ளையடிச்சுட்டு போனாங்கன்னு. இப்ப நீங்க படிச்சு சம்பாரிச்சீங்கன்னா இவ்வளவு செல்வத்தை சேர்த்துட முடியுமா உங்களால? நினைச்சு கூட பார்க்க முடியாது. கோயில கட்டணும்னா அப்ப எத்தனை கோயில் பாருங்க. கோவிலுக்கு அந்த பூஜை பொருள்கள் வாங்கிட்டு வாரத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போறதே ஜனங்களுக்கு இப்ப ரொம்ப முடியாத, அவ்வளவு இருக்கு. ஆமா, பலகீனமா இருக்குது. பணம் இல்ல, தேவைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, விருப்பம் இல்ல, கடவுள் நம்பிக்கை இல்ல, எதுவுமே இல்லாம போயிடுச்சு. சரி பாருங்க, அதான் எவ்வளவு செல்வந்தர்களா இருந்திருக்கீங்க பாருங்க. துவாபர யுகத்துலதான் கோயிலே கட்டுறீங்க. மார்க்கத்துல ராவண ராஜ்யத்துல வந்து விடும் பொழுதும் கூட எவ்வளவு செல்வம் இருந்தது. ஆமா, அதான் கோயிலை கட்டுறோம். சத்திய திரேதாத்துல கோயிலே தேவையில்லை.
பக்தி இல்ல, பக்தி மார்க்கம் துவாபர யுகத்துல தான் ஆரம்பிக்குது. அப்ப இவ்வளவு கோயில் கட்டிருக்கீங்கன்னா அப்ப எவ்வளவு செல்வம் இருந்ததுன்னா அந்த கோயிலை கட்டியிருப்பீங்க. நம்ம தேவைகள் போக தானே கோயில் கட்டுறதுக்கெல்லாம் ராஜா யோசிப்பாங்க. இவ்வளவு செல்வத்தை வச்சுட்டு என்ன செய்ய போறோம், ஏதாவது ஒரு நன்மை செய்வோம் அப்படின்னு கோயில் கட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த செல்வங்களை தேக்கி வைக்கிறதுக்காக, உணவு தானியங்களை சேமிக்கிறதுக்காக, ஏதோ ஒண்ணுக்காக வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பாருங்க எவ்வளவு செல்வந்தர்களா இருந்திருப்பீங்க அப்படிங்கறது சொல்றாரப்பா. அதனாலதான் சொல்றோம், நம்ம துவாபர யுகத்துல கூட மிக உயர்ந்த செல்வந்தர்களா வசதி வாய்ப்போட நல்லாதான் இருந்தோம் அப்படின்னு. துவாபர யுகத்துலதான் செல்வந்தரா மனிதர்களா வாழ்ந்திருக்கோம். ஆமா, சத்தியுகத்துல ஞானமும் கிடையாது, பக்தியும் கிடையாது. அது குலோப்ஜான் ஜீரால போட்ட குலோப்ஜான் தான் அது. ஆமா. அது என்னன்னா தூய்மையான வாழ்க்கையினால செல்வந்தர்களா வாழ்ந்தோம். ஆனா துவாபர யுகத்துல தூய்மையற்ற வாழ்க்கையினால செல்வந்தர்களா இருந்திருக்கும். செல்வத்தின் குறைவு இல்ல, ஆனா தூய்மையற்ற விஷயங்கள் தான் அப்பா சொல்றது. அது துவாபர யுகத்துல இருந்து துக்கத்தை அனுபவிக்கிறீங்க, அதாவது விகாரங்களுக்கு மாட்டி துக்கத்தை அனுபவிக்கிறீங்கன்னு சொன்னது. ஆனா செல்வந்தர்களா சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்கோம் 21 பிறவி துவாபர யுகத்திலையும். சரி, ஓகே. தற்காலத்து படிப்பினால் இவ்வளவு செல்வந்தராக ஆக முடியாது. எனவே இந்த படிப்பினால் பாருங்கள் மனிதர்கள் என்னவாக ஆகிவிடுகிறார்கள். ஏழையிலிருந்து செல்வந்தர். இப்பொழுது பாருங்கள் பாரதம் எவ்வளவு ஏழையாக உள்ளது. பெயருக்கு பணக்காரர் என்று இருப்பவர்களுக்கோ நேரமே கிடையாது. தங்களுடைய பணம் பதவியின் அகங்காரம் எவ்வளவு இருக்கிறது. இதில் அகங்காரம் ஆகியவை நீங்கிவிட வேண்டும். நாம் ஆத்மாக்களாவோம். ஆத்மாவிடம் பணம், செல்வம், வைரம், வைடூரியம் ஆகியவை எதுவும் இல்லை. எல்லாமே தேக ரீதியான விஷயங்கள் தான். பணம், பதவி இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது அகங்காரத்தை காட்டக்கூடாது அப்படிங்கிறாரு. ஆத்மாவுக்கு எதுவுமே தேவை கிடையாது. பணமோ பதவியோ வேற எந்த ரத்தினங்களோ செல்வங்களோ எதுவுமே தேவை கிடையாது அப்படிங்கிறாரு. எல்லாம் தேக ரீதியான அந்த ஒரு பிறவிக்கு மட்டும்தான். சரீரத்தை விட்டுட்டு போயிருச்சுன்னா ஆத்மா அப்புறம் இந்த பணம் பதவிலாம் நான் சொல்ல முடியுமா? இப்ப கலெக்டர் ஆயிட்டோம், இந்த தேகம் இருக்க வரைக்கும் தான் கலெக்டர். நம்ம தேகத்தை விட்டு ஆத்மா வெளியே வந்துருச்சுன்னா ஆத்மா கலெக்டர்னு சொல்ல முடியுமா? அதனாலதான் இந்த பணம் பதவிக்கெல்லாம் ஆசைப்பட்டு பேர் புகழ் மரியாதைக்கு வசமாகிறது எல்லாமே விகாரங்களுக்கு வசமாகிறது, தேக அபிமானத்துக்கு வசமாகிறது. அதன் மூலமா விகர்மா தான் செய்வீங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் அர்த்தம் இதுதான். இனிமையான குழந்தைகளே, தேகத்துடன் சேர்ந்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆத்மா சரீரத்தை விட்டு விடும் பொழுது பின்னர் அந்த பணக்கார தன்மை ஆகியவை எல்லாமே முடிந்து போய்விடுகிறது. மீண்டும் புதியதாக கற்க முற்பட வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பணக்காரன் ஆக முடியும். அல்லது தான புண்ணியம் நன்றாக செய்திருந்தால் பின்னர் செல்வந்தரின் வீட்டில் ஜென்மம் எடுப்பார்கள். இது முந்தைய கர்மங்களின் பலன் என்று கூறுவார்கள். நாலேஜ் ஞானத்தில் தானம் அளித்தார் அல்லது கல்லூரி தர்மசாஸ்திரங்கள் ஆகியவை அமைத்தார்கள் என்றால் அதற்கு பலன் கிடைக்கிறது. ஆனால் குறுகிய காலத்திற்காக இந்த தான புண்ணியங்கள் ஆகியவை கூட எங்கு செய்யப்படுகிறது? சத்தியுகத்தில் செய்யப்படுவது இல்லை. சத்தியுகத்தில் நல்ல கர்மங்களை செய்கின்றனர். ஏனெனில் இப்பொழுதனுடைய ஆஸ்தி கிடைத்துள்ளது. அங்கு எந்த ஒரு கர்மமும் விகர்மமாக ஆகாது. என்னில் ராவணனே இல்லை. விகாரத்தில் செல்வதால் விகாரி கர்மங்கள் ஆகி விடுகின்றன. விகாரத்தினால் விகர்மங்கள் ஆகின்றன. சரி, அந்த அதுக்கு முன்னாடி என்ன சிஸ்டர் சொன்னார்? விகர்மா கர்மத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியா ஒரு வீட்டில் ஜென்மம் எடுப்பார்கள். அதாவது அந்த பணக்கார தன்மையுமே எல்லாம் முடிஞ்சிடும். பிறகு புதியதாக கற்க முற்பட வேண்டும். பணக்காரன் அல்லது தான புண்ணியம் செய்திருந்தால் பின்னர் செல்வந்தரின் தான புண்ணியம், அந்த தான புண்ணியம் செய்தாதான் செல்வந்தர்கள். பணக்காரரா ஆகணும்னா பணம் சம்பாதிக்கணும், வேலை செய்யணும், பணம் சம்பாதிக்கணும், அப்பதான் பணக்காரன் ஆக முடியும். இல்லாட்டினா தானம் புண்ணியம் செய்திருந்தா இந்த பிறவில நல்ல செல்வந்தர்களா இருக்கும்போது தானம் புண்ணியம் செய்து நல்ல இது புண்ணியத்தை சேர்ந்துருந்தாங்கன்னா அடுத்த பிறவி எடுக்கும் போது அது அவங்களுக்கு ஸ்தூலமாவே அந்த வசதியான வீட்டுல போய் பிறப்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்த பிறவி கூட அதுக்காக சொல்றாரு. முந்தைய கர்மத்தின் பலன் இவங்க இப்படி பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அது கரெக்டா சொல்லிட்டாரு. அப்புறமேல இந்த கர்மா விகர்மா அப்படின்றத சொல்றாரு. எல்லாமே கர்மா விகர்மத்தின் அடிப்படையில இருக்குது அப்படிங்கிறாரு. நல்ல கர்மா செய்தீங்கன்னா நல்ல பலன் ஏற்படும், விகர்மா செய்தீங்கன்னா அதுக்கேத்த பாவ கணக்கு தான் ஏற்படும் அப்படிங்கிறாரு. சத்தியுகத்துல இருக்கும்போது கர்மா அகர்மாவா இருக்கும்.
அப்ப அங்க எந்த பாவ புண்ணிய கர்மாவும் பாவ புண்ணிய கணக்கும் ஏற்படுறதில்ல. அதனால அங்க சுகமா இருந்தீங்க. விகாரங்களே இல்ல, ராவணனே இல்ல அப்படின்னா சுகமா தானே இருந்திருப்பீங்க அப்படிங்கிறார். ஆனா துவாபர கலியுகத்துல வரும்போது விகாரங்களுக்கு வசமாகறோம், விகர்மா செய்யறோம், அதனால தண்டனை அடைய வேண்டியதா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அதான் கர்மா அகர்மா விகர்மா இந்த விளைவுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் நீங்க நல்லா அப்படிங்கிறாரு. எல்லாமே சிந்தனை தான். ஞான மனனம் படிக்கிறேன். சொர்க்கத்தில் எந்த ஒரு விகர்மமும் ஆவது இல்லை, எல்லாமே கர்மங்களை பொறுத்ததாகும். இந்த மாயை ராவணன் அவகுணமுடையவனாக ஆக்குகிறான். தந்தை சர்வகுண சம்பன்னமாக சர்வ குணங்களில் நிறைந்தவராக ஆக்குகிறார். ராம வம்சத்தினர் மற்றும் ராவண வம்சத்தினரின் யுத்தம் நடக்கிறது. நீங்கள் ராமரின் குழந்தைகள் ஆவீர்கள். எவ்வளவு நல்ல நல்ல குழந்தைகள் மாயையிடம் தோற்று போய் விடுகிறார்கள். பாபா பெயரை கூறுவது இல்லை. பிறகும் நம்பிக்கை வைக்கிறார். தாழ்ந்ததிலும் தாழ்ந்தவர்களுக்கு முன்னேற்ற வேண்டியுள்ளது. தந்தை முழு உலகையும் முன்னேற்ற வேண்டி உள்ளது. ராவனுடைய ராஜ்யத்தில் அனைவரும் அதோகதியை அடைந்து விட்டார்கள். சொல்லிடுங்களா பிரதருங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டோமே சிஸ்டர். ராவணோட ராஜ்யத்துல அதோகதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா விக்ரமாக வசமாயிட்டாங்க, அதனாலதான் அதோகதி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறாரு. அதான் சத்தியுகத்துல இருக்கும்போது சத்கதியில இருந்தாங்க. சரி, சத்கதினா தந்தை கொடுத்த ஆஸ்தி எல்லாமே அந்த விகர்மா, கர்மா விகர்மா அகர்மாவின் தன்மைதான். 5 விகாரம் விகர்மா, 5 விகாரங்கள் இல்லாத தன்மை அகர்மா, அவ்வளவுதான். அதான் சத்கதியில இருந்தீங்க சுகமா இருந்தீங்க, இப்ப துர்கதியில இருந்தீங்க துக்கமுடையவர்கள் ஆயிட்டீங்க. அதனாலதான் தந்தை துக்கத்துல இருந்து சுகம் கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு இப்ப ஞானத்தை கொடுத்து இப்ப துக்கத்துல இருந்து விடுவிச்சு சுகத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. தந்தையோ தப்பித்து இருக்கவும் மற்றவர்களை காப்பாற்றுவதற்குமான யுக்திகளை வழிமுறைகள் அனுதினமும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். பிறகு விழுந்து விடுகிறார்கள் என்றால் தாழ்ந்ததிலும் தாழ்ந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் பின் இந்த அளவிற்கு முன்னேற முடியாமல் இருப்பார்கள். அந்த தாழ்ந்துவிட்ட தன்மை உள்ளுக்குள் உறுத்தி கொண்டே இருக்கும். எப்படி கடைசி நேரத்தில் யார் எப்படி எண்ணுகிறார்களோ என்று கூறுகிறீர்கள் அவர்களுடைய புத்தியில் அந்த தாழ்ந்து விட்ட தன்மைதான் நினைவிற்கு வந்து கொண்டே இருக்கும். எனவே தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். கல்ப கல்பமாக சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்று நீங்கள் தான் கேட்கிறீர்கள். மிருகங்களோ அறிந்து கொள்ளாதல்லவா? நீங்கள் தான் கேட்கிறீர்கள், மேலும் புரிந்து கொள்கிறீர்கள். மனிதர்களோ மனிதர்களே தான் ஆவார்கள். சொல்லிடுங்க பிரதர். குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுட்டே இருக்கும், பச்சாதாபம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். இப்ப ஏதாவது தவறா விகர்மா செய்துட்டீங்க அப்படின்னா, அதான் எவ்வளவு பேரு வந்தாங்க, ஞானம் கேட்டாங்க, அப்புறம் மாயை அவங்கள ஒரேடியா வீழ்த்திருச்சு அப்படிங்கிறாரு இல்லையா? அவங்க தாழ்ந்ததில் தாழ்ந்தவர்களா மாறிட்டாங்க. மீண்டும் அவர்கள் முன்னேறுவதற்கு முயற்சி செய்யாம இருப்பாங்க. இருந்தாலும் முயற்சி செய்யாம இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். நம்மளை எவ்வளவு உயர்ந்தவர்களாக்க வந்தாரு, நம்ம இந்த விகாரங்களுக்கு வசமாகி இப்படி இருக்கோமே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். அதனாலதான் பச்சாதாபப்படாதீங்க, குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகாதீங்க, தந்தை கொடுத்தக்கூடிய ஞானத்தின் அடிப்படையில தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக்கோங்க அப்படிங்கிறாரு. கல்ப கல்பமா தந்தை புரிய வைக்கிறாரு. கல்ப கல்பமா நீங்க வெற்றியாளர்களா இருந்திருக்கீங்க அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். சரி, மனிதர்களே தான் இந்த லட்சுமி நாராயணருக்கு கூட மூக்கு காது ஆகியவை எல்லாமே உள்ளது. மனிதர்கள் ஆவார்கள் அல்லவா? ஆனால் தெய்வீக குணங்கள் நிறைந்துள்ளனர். அது ஆடு மாடுகளுக்கு எல்லாம் புரிய வைக்க முடியாது இல்லையா? மனிதர்களுக்கு தான் தந்தை ஞானம் கொடுத்து புரிய வைக்க முடியும். அதனாலதான் லட்சுமி நாராயணர் தான் பூஜை செய்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. அவங்கள பாருங்க, அவங்களுக்கு காது கண்ணு மூக்கு எல்லாம் இருக்கு இல்லையா? அவங்களும் மனிதர்கள் தான். உங்களை பாருங்க, உங்களுக்கும் கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப நீங்களும் மனிதர்கள் தான். 2 பேருக்குள்ள அந்த குணங்களின் தன்மை தான். அவங்க தெய்வீக குணங்கள் இருந்தாங்க, அதனால பூஜிக்கப்படுறாங்க. உங்களுக்கு அந்த தெய்வீக குணங்கள் இல்லாம அசுர குணங்கள் இருக்குது, அதனாலதான் துக்கமுடையவர்களா இருக்கீங்க அப்படிங்கிறார். அவங்க பூஜைக்குரியவங்களா இருக்காங்க, நீங்க பூஜாரிகளா மாறி போயிட்டீங்க. அவங்க எல்லாம் கொடுக்கக்கூடிய வள்ளல்களா இருந்தாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாத்தையும் வேண்டக்கூடிய பக்தர்களா மாறி போயிட்டீங்க அப்படிங்கறத சொல்றாரு. நிறைந்துள்ளனர். எனவே
தெய்வீக குணங்கள் நிறைந்துள்ளனர். எனவே அவர்களை தேவதை என்று கூறப்படுகிறது. இவர்கள் இது போல எப்படி தேவதை ஆகிறார்கள், பின்னால் எப்படி விழுகிறார்கள் என்ற இந்த சக்கரம் பற்றி உங்களுக்கு தான் தெரியும். யார் விசாரசாகர் மந்தன் சிந்தனை கடலை கடைதல் செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தாரணையாகும். யார் விசாரசாகர் மந்தன் செய்வதில்லையோ அவர்களே முட்டாள் என்று கூறுவார்கள். முரளி நடத்துபவர்களுக்கு இந்த தலைப்பின் டாபிக் மீது இது புரிய வைக்க வேண்டும் என்று விசாரசாகர் மந்தன் நடந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கை வைக்கப்படுகிறது. இப்பொழுது புரிந்து கொள்ள விரும்பவில்லை, ஆனால் இனி முன்னால் போக போக அவசியம் புரிந்து கொள்வார்கள். நம்பிக்கை வைப்பது என்றால் சேவையில் ஆர்வம் உள்ளது என்று பொருள். சொல்லுங்க பிரதர். இது பாபா நமக்கு சொன்னது மாதிரியே இருக்குது சிஸ்டர். நல்ல ஞான சிந்தனை செய்து அடுத்தவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க ஈஸியா புரிஞ்சுக்கிடுவாங்கல்ல. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எப்பவுமே புத்தியில ஞான சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. ஞான சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பதான் அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். அதுக்காகத்தான் சொல்றாரு. அப்ப அதான் நமக்காக சொன்னது மாதிரி இருக்கு சிஸ்டர். ஆனால் இனி முன்னால் போக போக அவசியம் புரிந்து கொள்வார்கள். நம்பிக்கை வைப்பது என்றால் சேவையில் ஆர்வம் உள்ளது என்று பொருள். களைப்படையக்கூடாது. ஒருவர் முன்னேறி பிறகு தாழ்ந்தவர் ஆகிவிட்டார் என்றாலும் கூட ஒருவேளை அவர் மீண்டும் வருகிறார் என்றால் சிநேகத்துடன் அமர்த்துவீர்கள் அல்லவா? இல்லை போய்விடு என்று கூறுவீர்களா? ஞான கேட்டுட்டு வெளியில போயிட்டு திரும்பி வர்றவங்களுக்கு அது அப்படி இல்ல. விகாரத்துல விழுந்துட்டு ஏதாவது தவறு செய்துட்டு போறாங்க அப்படின்னா அவங்கள மறுபடியும் ஏதோ ஒரு தப்பு செய்துட்டோம் அப்படின்னு குற்றம் உணர்ச்சியோட மாறாங்க அப்படின்னா அவங்கள அன்போடு வர வச்சு மரியாதை கொடுத்து அன்பு செலுத்துவீங்களா, இல்ல நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது வெளியே போன்னு துரத்தி விட்டுருவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. வெளிமனெல்லாம் விசாரிக்க வேண்டி இருக்கும். இவ்வளவு நாட்கள் எங்கு இருந்தீர்கள், ஏன் வரவில்லை, மாயிடம் தோற்றுவிட்டோம் என்று கூறுவார்கள் அல்லவா? மிகவும் நன்றாக உள்ளது என்று புரிந்தும் இருக்கிறார்கள். நினைவோ இருக்கும் அல்லவா? பக்தியிலோ வெற்றி தோல்வி அடைவதற்கான விஷயமே கிடையாது. அதாவது பக்தியில சொல்றாங்கப்பா, இது நாலேஜ் ஞானம் ஆகும். இதை தாரணை செய்ய வேண்டும். நீங்கள் பிராமணர் ஆகாத வரை தேவதை ஆக முடியாது. கிறிஸ்தவர்கள், பௌத்தவர்கள், பார்சிகள் ஆகியோரில் பிராமணர்கள் இருப்பார்கள். என்ன? பிராமணரின் குழந்தைகள் பிராமணர்களாக இருப்பார்கள். இந்த விஷயங்களை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஆல்பா தந்தை நினைவு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆல்பா தந்தையை நினைவு செய்தால் பாதுஷாயி அரசாட்சி கிடைக்கிறது. அல்பா தந்தை நினைவு செய்தீங்க அப்படின்னா பாதுஷா அப்படின்னு ஆயிடுவீங்க. அதாவது அரசாட்சி உடையவர்களா ஆயிடுவீங்க அப்படிங்க. நினைவு செய்தே நீங்க சொர்க்கத்தின் ஆஸ்தி அடையணும் அப்படின்னு சொல்லுவார். சுவாசத்துக்கு நினைவு இருக்கணும் அப்படின்னா சுவாசத்துக்கும் சொர்க்க ராஜ்யத்தின் அடைய போறோம் அப்படிங்கிற நினைவு சேர்ந்தே இருக்கணும். அதான் அப்பா மற்றும் ஆஸ்தின்னு சொல்லுவார். அல்பா தந்தைனா இறை தந்தை, பாதுஷானா ராஜ்யத்தின் அரசன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? பிராமணர் குழந்தைகள் பிராமணர்களின் குழந்தைகள் கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், பார்சிகள் பிராமணர் இருப்பார்களா என்ன? ஆமா, இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு இருக்கக்கூடியவங்க அவங்களாம் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அவங்க எல்லாம். ஆனா பிராமணர்கள் ஞான மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்காக அதை பிரிச்சு சொன்னாரு. சரிங்க சிஸ்டர். சந்தித்தாலும் அல்ஃபு அல்லாவை நினைவு செய்யுங்கள் என்று கூறுங்கள். அல்ஃபு தந்தைக்கு தான் உயர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. விரல் மூலமாக அல்ஃபு பக்கம் சமிக்கை செய்கிறார்கள். அல்ஃபு தந்தை என்பது மிகவும் எளிதான விஷயம், தெளிவான விஷயம். அல்ஃபு தந்தை ஒருவர் என்றும் கூறப்படுகிறது. பகவான் ஒரே ஒருவர் ஆவார். மற்ற எல்லோருமே குழந்தைகள் ஆவார்கள். தந்தைக்கு அல்ஃப் என்று கூறப்படுகிறது. தந்தை ஞானத்தையும் அளிக்கிறார், தனது குழந்தையாகவும் ஆக்குகிறார். எனவே குழந்தையாகிய நீங்கள் எவ்வளவு குஷியாக இருக்க வேண்டும். பாபா நமக்கு எவ்வளவு சேவை செய்கிறார், உலகின் அதிபதியாக்குகிறார். பிறகு சுயம் அவர் அந்த தூய்மையான உலகத்தில் வருவது கூட இல்லை. பாவனமாக உலகத்தில் யாரும் அவரை அழைப்பதே இல்லை. பத்தித்தமான உலகத்தில் தான் அழைக்கிறார்கள். பாவனமான உலகிற்கு வந்து அவர் என்ன செய்வார்? அவரது பெயரே பத்தித்த பாவனர் என்பதாகும். எனவே பழைய உலகத்தை பாவனமான உலகமாக ஆக்குவது அவருடைய கடமை. தந்தையின் பெயரே சிவன் என்பது ஆகும். சொல்லுங்க பிரதர். அதான்
தந்தை எவ்வளவு ஆஸ்தியை கொடுக்கறாரு, ஞானத்தையும் கொடுக்கறாரு, உங்களை குழந்தைகளாவும் ஆக்கியிருக்காரு. அவரு உங்களை எல்லாத்துக்கும் உலகத்துக்கே எஜமானர்கள் ஆக்கிட்டு அந்த தூய்மையான உலகத்துக்கு அவர் கூட வரதில்ல. தூய்மையான உலகத்துக்கு அவர் என்ன செய்வாரு? அவர் பேரே பதித்தப்பாவனர் இல்லையா? பதித்தமா இருக்கக்கூடிய உங்களை பாவனம் செய்துட்டு அவர் எப்பவும் சாந்தி தாமத்துக்கு போய் வந்துறாரு அப்படிங்கறத சொல்றாரு. சாலிகிராமம், குழந்தைகளுக்கு சாலிகிராமம் என்று கூறப்படுகிறது. இருவருக்குமே பூஜை நடக்கிறது. ஆனால் பூஜை செய்பவர்களுக்கு எதுவுமே தெரியாது. பூஜை செய்யும் ஒரு பழக்க வழக்கம் ஆகி விட்டுள்ளது. அவ்வளவே. தேவிகளுக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் தரமான வைரம் முத்துக்களின் அரண்மனை ஆகியவை அமைக்கிறார்கள், பூஜை செய்கிறார்கள். ஆனால் மண்ணினால் லிங்கம் அமைத்தார்கள் மற்றும் உடைத்தார்கள். உருவாக்குவதில் அவ்வளவு கஷ்டம் இல்லை. தேவிகளை உருவாக்குவதில் சற்று உழைப்பு தேவை. அவருக்கு சிவபாபாவுக்கு பூஜை செய்வதில் எந்த கஷ்டமும் இல்லை, இலவசமாக கிடைக்கிறது. கற்கள் தண்ணீரில் தேய்ந்து உருண்டையாக ஆகி விடுகிறது. என்ன பிரதர் சொல்றாரு, முழுமையாக முட்டை முட்டை போல ஆத்மா உள்ளது என்றும் குறிப்பு. சொல்லுங்க பிரதர். இல்ல, அந்த லிங்கத்தை உருவம் வைக்கிறதுக்கு பெருசா கஷ்டப்படணும் அவசியம் இல்ல, மண்ணாலேயே செய்திடலாம் லிங்கத்தை. ஆனா தேவி தேவதைகள் சிலையை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஒளியால கொஞ்சம் கொஞ்சமா செதுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? அதுக்குதான் உழைப்பு தேவை. ஆனா தந்தை லிங்கத்தை உருவாக்குறதுக்கு அந்த உழைப்பு தேவையில்லை அப்படிங்கிறார். அப்ப அடுத்து இந்த கல்லு உருண்டையாகுது இல்லையா? ஆத்மா முட்டை வடிவமா இருக்குது. அது இந்த கல்லுல உரசி அதாவது இந்த தண்ணியில கல் இருக்குது இல்லையா சிஸ்டர், அது அங்கிட்டு இங்கிட்டும் ஆடி உரசி ஆமா தேஞ்சு உருண்டை ஆயிடுது இல்லையா? அதான் ஆத்மா கூட முட்டையை போல வடிவமா இருக்குது. இந்த கல்லு கூட அது முட்டை வடிவமா இருக்குது இல்லையா? அப்படிங்கறதோ ஏதோ சொல்ல வராது. சரி, நீங்க வாசிங்க. அது நல்லா கூறுகிறார்கள். ஆத்மாக்கள் பிரம்ம தத்துவத்தில் இருக்கின்றன, எனவே அதற்கு பிரம்மாண்டம் என்று கூறுகிறார்கள். நீங்கள் பிரம்மாண்டம் மற்றும் உலகத்திற்கும் அதிபதியாகிறீர்கள். எனவே முதலில் ஒரு தந்தை பற்றி விளக்கம் அளிக்க வேண்டும். சிவனை பாபா என்று கூறி அனைவரும் நினைவு செய்கிறார்கள். இரண்டாவது, பிரம்மாவையும் பாபா என்று கூறுகிறார்கள், பிரஜாபிதாவாக. எனவே அனைத்து பிரஜைகளுக்கும் பிதா ஆகிறார் அல்லவா, கிரேட் கிராண்ட் ஃபாதர். இந்த முழு ஞானம் இப்பொழுது குழந்தைகளாக உங்களிடம் உள்ளது. பிரஜாபிதா பிரம்மா என்றோ நிறைய பேர் கூறுகிறார்கள். ஆனால் சரியான முறையில் யாருக்கும் தெரியாது. பிரம்மா யாருடைய குழந்தை ஆவார்? பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தை ஆவார் என்று நீங்கள் கூறுவீர்கள். சிவபாபா இவரை ஸ்வீகாரம் செய்துள்ளார். எனவே இவர் சரீரதாரி ஆகிறார் அல்லவா? இறைவனுக்கு அனைவரும் குழந்தைகள் ஆவார்கள். பிறகு சரீரம் கிடைக்கும் பொழுது பிரஜாபிதா பிரம்மாவின் அடாப்டேஷன், தத்து எடுத்தல் என்று கூறுகிறார்கள். அந்த அடாப்ஷன் தத்து எடுப்பது அல்ல. ஆத்மாக்களே பரம்பிதா பரமாத்மா தத்து எடுக்கிறாரா? இல்லை, உங்களை தத்து எடுத்துள்ளார். ஆத்மாக்களே பரம்பிதா பரமாத்மா தத்து எடுத்துகிறாரா? இல்லை, உங்களை தத்து எடுத்துள்ளார். இப்பொழுது நீங்கள் பிரம்மா குமாரிகள் ஆவீர்கள். சிவபாபா தத்து எடுப்பது இல்லை. அனைத்து ஆத்மாக்களும் அனாதி அவினாஷி ஆவார்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவருக்கென்று சரீரம், அவரவருக்கென்று பாட்டு கிடைத்து உள்ளது. அதை நடத்தி ஆக வேண்டும். இந்த பாட்டு தான் அனாதி அவினாஷி பரம்பரையாக நடந்து வருகிறது. அந்த கல் இதுக்கு உதாரணமா சொன்னார்னா ஆத்மாவின் உதாரணம். அதாவது பிரம்மாண்டத்துல ஆத்மாக்கள் அதாவது அனாதி அவினாஷி பரம்பரையாக நடந்து வருகிறது. அதற்கு ஆரம்பம் முடிவு என்று கூறப்படுவது இல்லை. அச்சா அப்படின்னு முரளி நிறைவா இருக்கு பிரதர். அப்படியா? சரி, ஓகே. சரி, அது அந்த ஆத்மாக்களின் அந்த முட்டை வடிவமா அந்த கல்லுல உருண்டு உரசி முட்டை வடிவமா ஆயிருது இல்லையா? ஆத்மாக்கள் கூட முட்டை வடிவமா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எதனுடைய உதாரணத்துல வச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பரந்தாமத்துல ஆத்மாக்கள் புள்ளியா இருக்காங்க இல்லையா, புள்ளி வடிவமா இருக்காங்க இல்லையா, அதனுடைய நினைவு சின்னமா சொல்லியிருக்காங்க. அப்ப ஆத்மாக்கள் அந்த பரந்தாமத்துக்கும் அதிபதியா இருக்காங்க, பிரம்மாண்டத்துக்கும் அதிபதியா இருக்காங்க. இந்த சாக்கார உலகத்துல தேவதைகளா அவங்க வாழ வந்தாங்க இல்லையா? அப்ப இந்த உலகத்துக்கும் எஜமானர்களா இருக்காங்க, விஸ்வத்துக்கும் எஜமானர்களா இருக்காங்க, பரந்தாமத்துக்கும் எஜமானர்களா இருக்காங்க. அதனாலதான் அப்பா சொல்லுவார் டபுள் மாலிக் அப்படின்னு. ஆத்மாக்கள் நாம் பாருங்க, அதாவது சிவபாபா
தன்னை சொல்லுவார், நான் கூட சிங்கிள் மாலிக் தான், நான் பரந்தாமத்துல மட்டும்தான் இருக்கேன், பரந்தாமத்து மட்டும்தான் நான் மாலிக், பரந்தாமத்துக்கு மட்டும்தான் நான் எஜமானர். ஆனா குழந்தைங்களான நீங்க அந்த பரந்தாமத்துக்கும் எஜமானர்கள், அது உங்களுடைய சொந்த வீடு. கூடவே இந்த உலகமும் இந்த விஸ்வத்துக்கும் நீங்க எஜமானர்களா இருந்திருக்கீங்க, அரை கல்பம் தேவி தேவதைகளா அப்படிங்கன்னு சொல்லுவார். ஆமா, டபுள் மாலிக், டபுள் குசி, டபுள் மாலிக், டபுள் கிரீடதாரி, டபுள் லைட், எல்லாம் டபுள் தான் நமக்கு, எதுவும் சிங்கிள் கிடையாது. சரி, அந்த பிரம்ம பிதா சிவபாபா பரம்பிதா பரமாத்மா, பிரம்மா வந்து பிரஜாபிதா பிரம்மா அப்படிங்கறது சொல்றாரு. இது ஒரு தந்தையா இருக்காரு, சிவபாபா ஒரு தந்தையா இருக்காரு, பிரம்மாவும் ஒரு தந்தையா இருக்காரு. சிவபாபா பிரம்மா மூலமா குழந்தைகளை தத்தெடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு விதத்துல சொல்லுவாரு. இன்னைக்கு அப்படி தத்தெடுக்கிறது இல்ல, நீங்க பிரம்மா குமார் குமாரிகள், பிரம்மாவுடைய குழந்தைகள், சகோதர சகோதரிகள் தான் அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா ஆத்மா ரூபத்துல எல்லாருமே சிவபாபாவின் குழந்தைகள் தான் அப்படிங்கிறார். உடலோட பார்க்கும்போது பிரம்மாவுடைய குமார குமாரிகள், சகோதர சகோதரிகள். உடல் இல்லாம வெறும் ஆத்ம ரூபத்துல அவிநாசி சொந்தம், அழியாத சொந்தம், அனாதி சொந்தம் சிவபாபாவுக்கு நம்ம குழந்தைங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்புறம் வேற என்ன சிஸ்டர் சொன்னார் அதுல? அதான் அனாதி அவினாஷி, அதேதான் சொல்றாரு. அடாப்ஷன் தத்தெடுப்பது அல்ல, ஆத்மாக்களே பரம்பிதா பரமாத்மா தத்தெடுக்கிறாரா? இல்லை, உங்களை தத்தெடுக்கிறார். அப்படின்னா என்னன்னா, அதுதான் என்னன்னா ஆத்மா எடுக்கிறது இல்ல, நம்ம இந்த மாதிரி சாக்காரத்துல இருக்கிறத எடுக்கிறோம்னு சொல்றாரு. ஆமா, அடாப்ஷன் சைல்டு கிடையாது. நீங்க உண்மையிலே உங்களுடைய தந்தையே பரமாத்மா தான், ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா மட்டும்தான். இது அடாப்ஷன் கிடையாது. ஆனா பிரம்மா மூலமா தத்தெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து உடலோடு, ஜீவாத்மா உடலோடு இருக்கக்கூடியவர்களை தத்தெடுக்கிறாரு அப்படிங்கறத சொல்றாரு. தன்னுடைய பிரஜாபிதா பிரம்மா மூலமா எடுத்த பிறகு பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள். ஆமா, அதான் அடாப்ஷன் சொல்ல முடியும். ஆனா ஆத்மாக்கள் அடாப்ஷன் கிடையாது. ஆத்மாக்கள் இயல்பாவே பரமாத்மாவுடைய குழந்தைங்க தான் அப்படிங்கறது சொல்றாரு. அனாதி அவினாஷி, அனாதினா எண்ட்லெஸ், ஆமா, அவிநாசினா அழியாதது, ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். முடிவு இல்லாதது, அழியவும் அழியாதது, முடிவில்லாதது, அழிவில்லாதது, அனாதி அவினாஷி. அனைத்து ஆத்மாக்களும் ஆரம்பம் தான் அனாதி அவினாஷி பரம்பரையாக நடந்து வருகிறது. அதற்கு ஆரம்பம் முடிவு என்று கூறப்படுவது இல்லை. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தங்களுடைய பணம் மற்றும் பதவி ஆகியவற்றின் அகங்காரத்தை நீக்கிவிட வேண்டும். அவினாஷி ஞான செல்வத்தினால் தங்களை செல்வந்தராக ஆக்க வேண்டும். சேவையில் ஒருபொழுதும் களைப்படைய கூடாது. பணம் பதவியில அந்த அகங்காரத்தை காட்டக்கூடாது. அனாதி செல்வம், அவிநாசி செல்வம், அழியாத செல்வமான அந்த ஞான ரத்தினங்களை சேமிக்கணும். அதன் மூலமா தான் 21 பிறவி ஆஸ்தி கிடைக்கும். இந்த பணம் பதவி எல்லாம் ஒரு பிறவிக்கானது அப்படின்னு சொல்றாரு. சரி சார். ஒரு பொழுதும் களைப்படையக்கூடாது, சேவை செய்து களைப்படையக்கூடாதுன்றாரு. களைப்பாயிட்டு நினைக்க கூடாது, சோர்ந்து போக கூடாது. இரண்டாவது பாயிண்ட், வாயு மண்டலத்தை நன்றாக வைத்திருப்பதற்காக வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்களை வெளிப்படுத்த வேண்டும். துக்கமளிக்கும் வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது என்ற கவனம் கொள்ள வேண்டும். கூடாதுன்னு நமக்கு ஆர்டர் போடல, அந்த கவனத்தை வந்து வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஞான ரத்தினங்கள் மட்டும்தான் வெளிப்படணும், உள்ளும் புறமும். உள்ளையும் ஞான சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும். மனம் புத்தியில வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கூட ஞானத்தின் அடிப்படையில தான் இருக்கணும். அதுல கவனம் இருக்கணும், மலர்ந்த முகத்துடன் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமா, செயல் செய்யும் போது சொன்னார் இல்லையா, சேவையின் உணர்வோடு செயல் செய்யணும். எண்ணம், சொல், செயல். அதான் சொல்ற, சேவை உணர்வோட செயல்கள் செய்யணும் அப்படின்ற. அப்படின்னாதான் நீங்க முழுமையான தெய்வீக குணங்களுடைய தேவதையா ஆக முடியும் அப்படிங்கறதுக்காக சொல்றதுலாம். வரதானம் கொடுக்கறாங்க. அப்பா, எப்படிப்பட்ட வாயு மண்டலத்திலும் மனம் புத்தியை வினாடியில் ஒருநிலைப்படுத்தும் அனைத்து சக்திகள் நிறைந்தவர் ஆகுக.
எப்படிப்பட்ட வாயுமண்டலத்திலும் மனம் புத்தியை வினாடியில் ஒருநிலைப்படுத்தும் அனைத்து சக்திகள் நிறைந்தவராகுக. பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் சர்வ சக்திகளை ஆஸ்தியாக வழங்கியுள்ளார். நினைவு சக்தியின் அர்த்தம் என்னவெனில், மனம் புத்தியை எங்கு ஈடுபடுத்த விரும்புகிறோமோ அங்கு ஈடுபட வேண்டும். எப்படிப்பட்ட வாயுமண்டலத்தின் மத்தியிலும் தனது மனதை வினாடியில் ஒருநிலைப்படுத்தி விடுங்கள். பிரச்சனை குழப்பமானதாக இருந்தாலும், வாயுமண்டலம் கீழானதாக இருந்தாலும், மாயா தன்னுடையவராக ஆக்க முயற்சி செய்தாலும் ஒரு நொடியில் நிலைப்பாடு ஏற்பட்டு விட வேண்டும். இது கண்டிஷனா கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட கட்டுப்படுத்தும் சக்தி இருந்தது என்றால் சர்வசக்தி நிறைந்தவர் என கூற முடியும். சங்கம யுகத்துல பாப்தாதா கிட்ட இருந்து உங்களுக்கு சர்வ சக்திகள் உங்களுக்கு ஆஸ்தி ரூபத்துல கிடைச்சிருக்குது. அப்ப நினைவின் சக்தி என்ன அப்படின்னா, மனம் புத்திய ஒரு வினாடியில ஒருமுகப்படுத்துற அளவுக்கு சக்தி இருக்கணும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட சக்தி உடையவர்கள் அப்படி இருக்கணும். ஒரு நிலைப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கணும். அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், குழப்பமான சூழ்நிலையா இருக்கலாம், வாயுமண்டலம் எப்படிப்பட்டதா இருக்கலாம், வாயுமண்டலம் கூட கீழானதா இருக்கலாம், மாயை வசப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய மனம் புத்தி நினைச்ச மாத்திரத்துல ஒரு வினாடியில ஒருமுகப்படணும். எங்க செலுத்த விரும்புறீங்களோ, மனம் புத்தியை ஈடுபடுத்த விரும்புறீங்களோ அங்க போய் இருக்கணும் மனம் புத்தி. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களதான் சர்வசக்தி உடையவர்கள்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. ஆமா, மனம் புத்தி டக்குன்னு ஒரு வினாடியில அந்த ஒரு நிலைப்பாட்டுல வந்துடணும். அந்த கட்டுப்படுத்தும் சக்தி, மனம் புத்தியை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருந்துச்சு அப்படின்னா அவங்களதான் சர்வசக்தி உடையவர்கள்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற. உங்களுக்கு 5 கர்மேந்திரியங்களும் நேற்று பார்த்தோம், சுயராஜ்ய அதிகாரின்னு ஒரு இது பார்த்தோம் இல்லையா? 5 கர்மேந்திரியங்களும் உங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கணும். மனம் புத்தி சம்ஸ்காரமும் உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும். அப்படிப்பட்டவங்களதான் சர்வசக்திவான் சுயராஜ்ய அதிகாரின்னு சொல்ல முடியும். அதத்தான் அப்ப இங்கேயும் சொல்ற. உங்களுடைய ராஜ்யத்துக்கு கட்டுப்பட்டுதான் மனம் புத்தி இருக்கணும். மனம் புத்திக்கு நீங்க வசமாயிடக்கூடாது. ஆத்மாவான நீங்க யாராவது ராஜா, நீங்க ராஜா மந்திரிக்கு அடிமையாக முடியுமா? ராஜா தான் மந்திரிகளை கட்டுப்படுத்தணும், மந்திரிகள் ராஜாவை கட்டுப்படுத்தக்கூடாது. அதுக்காக சொல்றாரு அப்பா. அது மனம் புத்தி என்ன ஒருமுகப்படுத்துறதுக்கு என்ன விஷயம், பெரிய விஷயம் இருக்குது? மன்மனா பவங்கிற மந்திரம் மட்டும்தான். ஆமா, அவ்வளவுதான். மன்மனா பவனா ஒரு வினாடியில ஏதோ ஒண்ணுல இருக்கணும். அதுவும் கரெக்ட் தான். ஆனா டக்குன்னு ஒரு வினாடியில மனம் புத்தி ஒருமுகப்படணும்னா அமைதி, ஓம் சாந்தி, டக்குன்னு அமைதியாயிடணும், நிதானமா இருக்கணும், அவ்வளவுதான் ஒருமுகப்பட்டுரும். இதை மட்டும் கவனம் வச்சுக்கோங்களேன், ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அமைதி அடையணும். ஒரு செகண்ட்ல ஏதாவது பிரச்சனை வருதுன்னா டக்குன்னு அமைதியாக தெரியணும், நிதானமா இருக்க தெரியணும். அமைதியாய் நிதானமா இருக்கணும், அது முக்கியம். நிதானம் இல்லாம வெறும் அமைதியா இருந்துச்சுன்னா மனம் கஷ்டப்பட்டு உள்ள அந்த புகையுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, உள்ள புகஞ்சு எரிஞ்சு போயிடுறீங்க அப்படின்னு, அடக்கி வச்சு அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டக்குன்னு அமைதியாகணும், நிதானமா இருக்கணும். டிராமா படி ஏதோ நன்மை நடக்க போகுது அப்படின்னு புரிதலோட நிதானமா இருக்கணும். அதுதான் ஒருமுகப்படுத்துற சக்தி. இல்லாட்டி உங்களுக்கா அது ஒருமுகப்பட தெரியணும், அமைதியாக தெரியணும். இல்லாட்டினா தந்தையுடைய அந்த மன்மனாபவம் மந்திரம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூட நான் ஆத்மா தான் அப்படிங்கிற உணர்வோட சாட்சியா பார்க்கணும். இல்ல பரமாத்மா நினைவுல போயிடணும். அது கூட எஸ்கேப் ஆகிற விஷயம் தான். எது பிரச்சனைகள்ல இருந்து எஸ்கேப் ஆகிற விஷயம் மாதிரி ஆயிடும். எது மன்மனாபவ மந்திரம் போடுறது. அந்த சமயத்துல பிரச்சனைகள் சூழ்நிலை சமயத்துல நீங்க டக்குனு நிதானமாகி மனம் புத்தி ஒருமுகப்படுத்தி இந்த பிரச்சனை வந்திருக்கு, ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படிங்கிறது தான் கரெக்டான மெத்தட் இந்த சூழ்நிலையில. மற்றபடி தனிமையில இருக்கும்போது நீங்க மன்மனாபவ மந்திரத்தை போட்டு அதுல நீங்க அந்த குஷி அனுபவம் அமைதி சக்தி அது வாங்கறதெல்லாம் சரி. ஆனா பிரச்சனைகள் வர சமயத்துல நீங்க உங்களுடைய தாரணையை வெளிப்படுத்தணும். உங்ககிட்ட அந்த அமைதியின் குணம் இருக்குதா, அடுத்தவங்க கிட்ட அன்பு காட்டக்கூடிய குணம் இருக்குதா, இல்லாட்டினா உங்ககிட்ட கோவப்பட்டு அகங்காரத்தை கட்டி சண்டையிட்டு இருப்பீங்களா? அந்த தாரணை வெளிப்படுத்தக்கூடிய சமயத்துல நீங்க உங்க மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்டவங்களதான் என்னன்னு சொல்றாரு, சர்வசக்தி உடையவர்கள் அப்படின்னு சொல்ற முடியும் அப்படிங்கிறார். ஓகே பிரதர், அப்பா ஸ்லோகம் கொடுக்கறாங்க. உலக நன்மைக்கான பொறுப்பு மற்றும் தூய்மை என்ற ஒளி கிரீடம் அணிந்து கொள்வோரே இரட்டை கிரீடதாரி.
டபுள் கிரீடம். உலக நன்மைக்கான பொறுப்பு மற்றும் தூய்மை என்ற ஒளி கிரீடம். அது என்ன பொறுப்பு அப்படின்னா உலக நன்மையின் பொறுப்பு, விஸ்வ கல்யாணக்காரி, மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி அப்படிங்கிற பொறுப்பு கிரீடத்தை நீங்க வச்சுக்கோங்க. உலகத்துக்கே நன்மை செய்யறதுக்காக நிமித்தமா இருக்கீங்க. அப்போட காரியம் என்னோட காரியம், அப்போட சங்கல்பம் என்னோட சங்கல்பம், அப்போட மூச்சு என்னோட மூச்சு, அது அந்த பொறுப்பு அப்படி வச்சுக்கலாமா? ஆமா, உலக நன்மையின் காரியம் என்னுடைய பொறுப்பு, பொறுப்புணர்வு இருக்கணும். அப்பதான் நீங்க தகுதியுடையவரா ஆவீங்கன்னு பார்த்தோம் இல்லையா? எப்ப பொறுப்புணர்வு இருக்குமோ அப்பதான் விழிப்புணர்வு இருக்கும். பார்த்தோம் இல்லையா? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட வரதானத்துல பார்த்தோம். அந்த பொறுப்பு இருக்கணும் உங்களுக்கு. இது உலக நன்மையின் பொறுப்பு. அது ஒரு கிரீடம். விஸ்வ கல்யாணக்காரி, மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரிங்கிற பொறுப்பு கிரீடம் ஒண்ணு இருக்குது. கூடவே அந்த பொறுப்பு கிரீடத்தோட தூய்மையின் ஒளி கிரீடம் அப்படிங்கிறது ஆத்மா சொல்லிக்குது இல்லையா? ஆத்மா எப்பவும் தூய்மையா இருக்கணும். சரியா? அதுக்கான ஒளி கிரீடம். அதத்தான் பின்னாடி ஒளிவட்டமா காமிச்சிருப்பாங்க. தேவி தேவதைகளுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்குது மாதிரி கோயில் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. இல்ல போட்டோஸ்ல எல்லாம் பார்த்தா அந்த ஒளி சித்திரம் பின்னாடி இருக்கிறது மாதிரி காமிப்பாங்க. அதுதான் இரட்டை கிரீடம் அப்படின்னு சொல்றாரு அப்பா. ஓகே சிஸ்டர், சூப்பர். வரதானமும் நல்லா இருக்கு பிரதர், நல்லா இருக்கு. வரதானம் பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். அநாதி ஆதி சிறுவங்களை ஆத்மாக்கள் விரைவாக அறிந்து கொள்ளட்டும் முரளி மூலமா. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. தேங்க்யூ பாப்பா.